ஓகேங்க. இப்போ நான் வந்து எறா தொக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ எறாவை நான் க்ளீனாக வந்து கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஊற வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலாம் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சுங்க. நம்ம வெங்காயம் லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு நான் போட்டுக்கிறேங்க. இஞ்சியும் பூண்டும் உடனே நான் மசாலா வந்து ஃபிஷ்ஷில் போட்டுக்கணும். ஓகே, வெங்காயம் தக்காளிலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷு போட்டுருவோம். இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம எறாவை போட்டுடலாம். ஓகேங்க, எறா நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். நான் திட்டமாக வந்து அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். போடுங்க, இவ்வளோ மிளகாய்த்தூள் போடும். லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிடலாங்க. அதிகம் தேவையில்லை, லைட்டாக. தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே.